ஓட்டு கேட்க வர்றதோட சரி, அப்புறம்லாம் வரமாட்டாங்க. அப்புறம் நீ கண்ணால பாக்கணும்னா அந்த அடுத்த 5 வருஷம் கழிச்சு திருப்பி ஓட்டுக்கிட்டு எலெக்ஷன்ல நின்னா வருவாரு. ஓட்டு போட்டு முடிச்சா எங்களை மதிக்கவே மாட்டாங்க. 50,000 பணம் இருந்தால் கேஸ் இருந்தால்தான் வீடு, இல்லைன்னா இல்லை. ஓட்டு வாங்கும் போது எல்லாம் செய்யறேன், எல்லாம் நான் பண்ணிடுறேன்பாங்க. ஊடெல்லாம் ஒழுகுது. நானும் 5 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எழுதியும் கொடுத்துட்டோம், அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்தோம், ஒண்ணுமே வரல. ஊடெல்லாம் அப்படியே ஒழுகுது. நான் ஏங்க 50,000 பணத்தை போட்டு வாங்கி உனக்கு வட்டியாசல் கட்டி நான் எந்த கால முடிவு மீண்டு வர்றது? அந்த சூரியன் தூங்கலாம், எனது விழி தூங்காது. தேர்வை மழை சிந்தாமல் வெற்றி மலர் பூவாது. எல்லையை தொடுவரை எனது கட்டை வேகாது. மனு நிறைய தடவை கொடுத்துருக்கோம். நாங்க இந்த வீடு இந்த மாதிரி டேமேஜா இருக்குது. பலமுறை இங்கேயும் கொடுத்துருக்கேன், யூனியன்ல போய் கொடுத்துருக்கேன், கலெக்டர் ஒரு டைம் மனு கொடுத்துருக்கேன். இன்னும் எனக்கு வீடு வரலன்னு சொல்றாங்க. ஒரு தடவை கேட்கும்போது அடுத்த பீரியட்ல வரும், அடுத்த லிஸ்ட்ல வரும், இப்படியேதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படுதா போட்டுட்டு இருக்கோம். வீடு 2 டைம் இடிஞ்சு செவுரு வச்சியும் இது பண்ணிருக்கோம். எல்லாம் முறைகள்லாம் நிறைய இருக்கு, பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. அது அதிகாரி வர மாட்டாங்க, போக மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. கிளர்க்கு எல்லாம் கமிஷன் அடிச்சுட்டு போயிடுறானுவ, எல்லாமே செய்யறானுவ. என்ன பண்றது? ஓட்டு வாங்க மட்டும் வந்துடுறாங்க. தண்ணி வசதி இப்போ வர்றோம், 10 நாளைக்கு அடுக்கம் போறோம், மோட்டார்லாம் அடி வாங்கிறோம், அப்புறம் 2-3 நாள் ஆகும், இப்படியே இருக்கும். கரண்ட் கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு தான் இருக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வந்து பார்க்க மாட்டாங்க. நான் ஏங்க 50,000 பணத்தை போட்டு வாங்கி உனக்கு வட்டியாசல் கட்டி நான் எந்த கால முடிவு மீண்டு வர்றது? அந்த வீட்டை 50,000 பணம் இருந்தால் கேஸ் இருந்தால்தான் வீடு, இல்லைன்னா இல்லை. ஆண்டுட்டு தனி டேங்க் கொடுத்தீங்க, கட்டின உடனே ஒரு 10 நாளுக்குள்ள கட்டி முடிச்சுட்டாங்க. தண்ணி வந்த பாடு இல்லைங்க. அது என்ன கோரிக்கைன்னு சொல்லி கேட்கறது. அது ஒண்ணுமே காலம் வாங்கினா ஒண்ணு அவர் போயிட்டு போயிடுவார். இந்த ஆண்டு முடிய போகுது. இது வரைக்கும் மக்கள் வந்து யாரும் போய் குறைகள் கட்டதும் கிடையாது, அது செஞ்சதும் கிடையாது. எங்களுடைய கோரிக்கை போய் எடுத்துனாலும் சரி, எந்த பவரும் கிடையாது சார். அதெல்லாம் தூக்கி போட்டுவாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட இந்த வீடு போட்டோம், என் சொந்த காசு போட்டேன். சொந்த வீடு நான் காசு போட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். இத வந்து நிர்வாகம் அப்படின்னா கிராம ஊராட்சியுடைய நிர்வாகம் எனக்கு போட்டதா சொல்லி வீடியோ எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி என்னுடைய பணத்தை எடுத்து சாப்பிட்டானுங்க. நான் இது வரைக்கும் தவாளிக்க முடியல. எந்த இடத்துல போய் செப்ட் எடுத்தாலும் சரி, ஆண்கட்சியாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற கோரிக்கை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஓய்வு எடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. என் பணம் முடக்கு பண்ணிட்டாங்க. இதுல பேங்க் சத்திரம் பேங்க்ல கனரா வங்கில நானும் எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தேன். கலெக்டர்கிட்ட ஒரு 5-6 டிப்பு எடுத்து ஏற்பாடு பண்ணேன், வீடியோ ஓட்ட ஏற்பாடு பண்ணேன். ஜெகநாத தாலுகா ஆஃபீஸ்ல போய் ஒன்னும் ஆகுது, ஒரு கதைக்குமே ஆகுது. தண்ணீர் வசதி கிடையாது. எனக்கு செப்டிக் டேங்க் போட்டான்னு ஊராட்சியினுடைய நிர்வாகத்துல 1 மாசம் தண்ணி வரல, தவிக்கிறாங்க. ஃபுல்லா சிமெண்ட் ரோடு. இந்த சிமெண்ட் ரோட்டை உடச்சி டிச்சு சைடு தண்ணான தண்ணி இங்க இருந்து போறது கிடையாது, எல்லாம் வீட்டுல தத்தாது. அந்த உடச்சு போடுறாருல, அதுக்கு ஏதாவது ஒரு வாய்க்கா செய்யணுமா, செய்ய வேண்டியதா? இப்படி எப்படியே கிடக்கு. தண்ணி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பள்ளக்கட்டுல தள்ளி ஃபுல்லா ஏறிடும். என்ன கோரிக்கை எடுத்து சொன்னாலும் சரி, தூக்கி போட்டுருவோம் குப்பையில. கலெக்டர் முத கொண்டு குப்பையில தூக்கி தான் போடுறாங்க. நான் பாத்துருக்கேன்ல, நான் எத்தனை ஆண்டு போச்சோம். எல்லாம் குருட்டு வீடு இல்ல சீட்டு வீடு இதுதான் இருக்கும். எது வந்து அவங்க கொடுத்து கவர்மெண்ட் வீடு எங்கச்சும் இருக்காங்களா? ஓட்டு வாங்கும் போது எல்லாம் செய்யறேன், எல்லாம் நான் பண்ணிடுறேன்பாங்க. ஊடெல்லாம் ஒழுகுது. நானும் 5 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எழுதியும் கொடுத்துட்டோம், அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்தோம், ஒண்ணுமே வரல. ஊடெல்லாம் அப்படியே ஒழுகுது. மறு எலெக்ஷனுக்கு வருவாங்க, எல்லாம் பண்ணிடுறேன். அன்னைக்கு எம்எல்ஏ வந்தாரு, உங்க அப்ளிகேஷன் எல்லாம் போயிடுச்சு, நாங்க கொடுக்கல மனுவெல்லாம் எதுவும். மன வெறிச்சல், ஆமா கொடுத்து கூட என்ன பண்றாங்க கொடுக்கல. அப்புறம் அங்க எங்களை பார்த்துட்டு உங்க மனுவெல்லாம் போயிருக்கு எத்தனை வருஷமா, 5 வருஷமா மனு போயிருக்கு, ஒரு வீட்டுக்கு ரிப்பேர் ஒர்க்கே தரல. அதுதான் மெயின் பிரச்சனையே. ஊடு ஒழுகுது. நாங்கெல்லாம் இல்லாதவங்க, எங்களுக்கு ஊடு ஒழுகுது, அதே ரிப்பேர் பண்ணி தர மாட்டேன்றாங்க. அப்புறம் என்னத்த கேட்டு தருவாங்க? கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? வரமா? சரி. பள்ளிக்கூடத்தோட குட்டிச்சவரா கிடக்கு, அதை ரோட்டை போடுங்கன்னு நான் 2-3 நட மனு கொடுத்தாங்க. அந்த மனுவுக்கு வேல்வே இல்லாத இந்த ரோடு தார் ரோட மாத்த சொல்லி மாத்த முடியாதான். எவன் பாக்குறான் வந்து ஆட்சிக்கு வரான், ஓட்டு போட்டு முடிச்சா எங்களை மதிக்கவே மாட்டாங்க. வீடு இல்லை, எங்களுக்கு வாசனும் இல்லை. அவன் கையில இருந்தா அந்த மாதிரி குடிசையை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஓட்டு போடக்கூடாதான் அக்கான்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். ஓட்டை அங்கே விட்டா அப்புறம் கூப்பிட்டா நெல்லுடா தம்பின்னா போதும், என்ன வாடாங்கிட்டன்னு சண்டைக்கு வரேன். ரோட மாத்து கொஞ்சம் உயரமா போட்டு தண்ணி போகுதுன்னாக்கா அது மாத்தவே முடியாது. அதுக்கு கீமே இல்லையா மாத்துற அளவுக்கு. ஓட்டு கேட்க வர்றதோட சரி, அப்புறம்லாம் வரமாட்டாங்க. அப்புறம் நீ கண்ணால பாக்கணும்னா அந்த
அடுத்த 5 வருஷம் கழிச்சு திருப்பி ஓட்டுக்கிட்டு எலெக்ஷன்ல நின்னா வருவார். ஓட்டணும் கேட்டது இல்லை. ஓட்டு போடுற அன்னைக்குதான் அம்மா அம்மான்னு கும்பிடுவான். அப்படிலாம் இங்க எதுங்க. இப்போ அந்த மாதிரிலாம் ஒருத்தர் உங்களுக்கு செய்யணும் வைக்கணும் கூட இருக்கிற மாதிரி உங்க நல்லது கிட்ட செய்யற மாதிரி ஒரு ஆள் கிடைச்சாலும் நீங்க ஏத்துக்குவீங்களா? சப்போர்ட் எல்லாரையும் ஏத்துப்போம். சரிம்மா, நீ கவலைப்படாதீங்கம்மா. சரியா? கண்டிப்பா நல்லது நடக்கும், பாத்துக்குவோம். வரேம்மா, பேசிக்குவோம். நான் கண்டிப்பா வரேன்.